நம்ம ஐயனார் துணை சீரியல்ல நிலா சோழன் எல்லாரும் கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நடேசன் பண்ண அட்டகாசத்தை எல்லாரும் பார்த்து செம ஷாக்ல இருக்காங்க. சோழனும் பாண்டியனும் நடேசன் அடிக்க வந்ததுனால நடேசன் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. நிலா நடேசன் பண்ண அட்டகாசத்தால செம அப்செட்ல இருக்காங்க. நடேசன் எப்படி நிலாவை சமாதானப்படுத்த போறாருங்கிறதும் இனி வர ட்விஸ்டுகளையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடேசன் அவர் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சு வீட்டையே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்காரு. சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் 4 பேரும் சேர்ந்து அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சோழனும் பாண்டியனும் நடேசன் மேல பயங்கர நிலாவை வெளியில இருக்க சொல்லிட்டு எல்லாரும் வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் முதல்ல நிலாவோட ரூமை தான் கிளீன் பண்ணி கொடுக்குறாரு. சோழன் சேரன்ட்டு அண்ணே பாத்தியா இந்த ஆளு இப்படி பண்ணி வச்சிருக்காரு, நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாரு, இனிமே அவரை தனியா விட்டுட்டு போக கூடாது, குடிச்சிட்டு இந்த வீட்டை எழுதி கொடுத்தான்னு எழுதி கொடுத்துருவாரு, எந்த அளவுக்கு மோசமா இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு அப்படின்னு சோழன் சேரன்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆமாண்டா, நான் கூட இந்த அளவுக்கு இருப்பாருன்னு குடிப்பாருன்னு தெரியும், அதுக்காக ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து குடிப்பாருன்னு எதிர்பார்க்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா முதல்ல நிலாவை அனுப்பி. பாவம் நிலா தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தது, அந்த பொண்ணுக்கு எப்படி அப்பாவை நினைச்சாவே சமக்கம் வருதா அப்படின்னு சேரனும் சொல்லிட்டு. நிலா தான் எப்பவுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா, இப்ப நிலாவே டென்ஷனா வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு அப்படின்னு சோழனும் பயங்கரமா கோவத்துல பேசிக்கிட்டு. நிலாவோட ரூமை கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு சோழன் நிலா கிட்ட, நிலா ஒரு ரூம் ரெடி ஆயிடுச்சு, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. நிலா ரொம்ப சாரி நிலா, இவர் இந்த மாதிரி நடந்துப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி அலங்கோலமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை முதல்ல கதவை திறக்க விட்டுருக்கவே மாட்டோம், சாரி நிலா அப்படின்னு சொல்லி சோழன் மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்க எதுக்கு சோழன் மன்னிப்பு கேக்குறீங்க, அவர் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு எல்லாரும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் இப்படி பண்ணுவாருன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லைதான், வரட்டும் எப்படி தானே இந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், நான் பாத்துக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நிலா, வேஸ்ட் தான் அவர்கிட்ட பேசி, அவர் எப்படி இருந்தாலும் திருந்த மாட்டார், திரும்ப திரும்ப இதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வழியா வீடை கிளீன் பண்ணி முடிச்சு வீட்டுல எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு நிலா நடேசன் எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நடேசன் நிலாவுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்கு வரதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நிலா நடேசனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து சோழன், என்ன நிலா என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல உங்க அப்பா வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்காக எதுக்கு நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. நேத்து அவர் பண்ண அட்டகாசத்தை கேட்க வேணாமா, வீட்டை விட்டு ஓடிட்டா யாரும் அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு, எப்படின்னு தானே இந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நிலா அவர்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க, சொன்னான்னு என்ன திருந்த போறாரா என்ன, நீ வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடுறாரு. நீங்க போங்க, அவர் வந்த பிறகுதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலா சொல்றத கேட்கற மாதிரி இல்ல, அதனால சோழனும் வீட்டுக்குள்ள போயிட்டாருங்க. ஆனா நடேசன் சைக்கிளை தள்ளிக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. நடேசன் பாட்டு பாடிட்டு வர்றத நிலா தூரத்துல இருந்து கவனிக்கிறாங்க. நடேசன் நிலா உட்கார்ந்துருக்கத கவனிக்காம அவர் பாட்டுக்கும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வராருங்க. நடேசன் சைக்கிளை நிப்பாட்டிட்டு நிலாவை பார்த்தவொடனே செம ஜர்க்கா வர்றாரு. நிலா பார்த்துட்டு, அங்கிள் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நடேசன் நிலாவை பார்த்துட்டு பம்மிக்கிட்டே பக்கத்துல வராருங்க. நடேசன் நிலா திட்டுறதுக்குள்ளேயே, நிலையம்மா நிலா என்னை மன்னிச்சிருமா, நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கெல்லாம் லேட்டாக தான் வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, நாங்கள் லேட்டாக வரோம்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டும் வீட்டில் இருந்திருப்பீங்க, நான் உங்களையே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இன்னும் 4 பேர் கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இவ்வளோ கேவலமாவா குடிப்பீங்க, குடிச்சா இந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாமையா குடிப்பீங்க, உங்களுக்கு என்ன சின்ன வயசாங்கள், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே இப்படி நடந்துக்கிறது அசிங்கமா இல்லையா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு எல்லாரும் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, உங்களை யார் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்கிறீங்க, யார் பேச்சையும் கேட்கறது இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்கிறீங்க, உங்கள் பசங்க ஏதாவது உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்களா, அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், வெளியில் ஒரு குடும்பத்துக்குன்னு நல்ல பேர் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் நீங்களே இப்படி பண்ணால் எப்படி எங்கள் நல்ல பேர் வரும், உங்களால் தான் இப்போ கெட்ட பேரே வருது, வாய் நிறைய மருமகன்னு சொன்னால் மட்டும் போதாதுங்கள், மருமக இருக்கிற வீட்டு மாதிரி நடந்துக்கணும், நீங்கள் நடந்துக்கிறது அப்படியா இருக்கு, ரோட்டில் போகிற கண்ட ஆட்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்து குடிக்கிறீங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்தாவே சாப்பிட கூட தோண மாட்டேங்குது, அவ்வளோ கேவலமாக கன்றாவியாக கிடந்தீங்க, ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தவங்க கூட இவ்வளோ கேவலமாக இருக்க மாட்டாங்க,
அவ்வளோ மோசமா கிடந்தது வீடு. சேரன் அண்ணன் தான் உங்க மேல பரிதாபப்படுவாரு. இப்படி அவரே உங்க மேல கோவப்படுற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. உங்க பசங்க எல்லாரும் உங்க மேல கொலை காண்டில் இருக்காங்க. இப்படியா அங்கிள் நடந்துக்குவீங்க அப்படின்னு நிலா லெஃப்ட் ரைட்டுன்னு நடேசனை பயங்கரமா போட்டு வாங்குறாங்க. நடேசனால எந்த பதிலும் சொல்ல முடியாம திக்குமுக்காடி அப்படியே நிக்கிறாருங்க. அங்கிள் இங்க பாருங்க, இதுதான் இனிமே கடைசி. இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நானும் சொல்லணும் தனி கொடுத்துன்னு போயிடுவோம். அதுக்கப்புறம் உங்க விருப்பம், நீங்க எப்படி வேணா இருங்க. என்னால இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கவங்க கூடலாம் என்னால இருக்க முடியாது. வேற ஏதாவதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அங்கிள். எனக்கு இது பழக்கம் சுத்தமாகவே பிடிக்காது. நல்ல வேளை உங்கள் பசங்க யாருக்கும் இந்த பழக்கம் இல்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நடேசன் இல்லைம்மா, இனி நான் குடிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு நடேசன் பயங்கர வருத்தப்பட்டு நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நடேசன் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. எல்லாருமே நடேசனை பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க. சோழன் நிலா கிட்ட என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இனி அவர் குடிச்சிட்டு வர மாட்டாரு. அப்படி குடிச்சிட்டு வந்தாருன்னா நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், தனி கொடுத்துன போயிடுவோம்னு சொன்னேன். குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. நிலா அப்படியா சொன்னேன்? அப்போ அவர் தாராளமாக குடிச்சிட்டு வரட்டும், நம்ம 2 பேரும் தனியாக வீடு எடுத்து தங்கிக்கலாம், எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நிலா சோழனை அலையாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. சோழனும் அமைதியாகிறாரு. அடுத்த நாள் காலையில் சேரன் வேலைக்கு போகிறப்ப சந்தா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து எதிர்த்தாப்புல கார்த்திகா நடந்து வராங்க. கார்த்திகா சேரனை பார்த்து மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சந்தா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த சேரன் கார்த்திகாவை பார்த்தோனையும் கார்த்திகா நல்லா இருக்கியா அப்படின்னு கார்த்திகா கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்க. கார்த்திகாவோட பேர் கேட்ட உடனேயே சந்தாவோட முகமே மாறி போயிடுச்சுங்க. பேசிக்கிட்டு இருக்க சந்தா ரொம்ப அமைதியாக மாறிட்டாங்க. எங்க மாமா போறீங்க அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க. வேலை பார்க்குற சைட்டு பக்கத்தில் தான் இருக்குது கார்த்திகா, அதுதான் நடந்தே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. சேரன் ஃபோனில் இருக்க சந்தா கிட்ட, சந்தா இந்த கார்த்திகா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஃபோனை கார்த்திகாட்ட கொடுத்துட்றாருங்க. கார்த்திகாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலைங்க. சந்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தாவும் ஹிந்தியில் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்தா பேசுகிறது கார்த்திகாவுக்கு சுத்தமாக புரியலைங்க. சந்தா திருப்பி கார்த்திகாவை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சேரன் கார்த்திகா உன்னை நல்லா இருக்கீங்களான்னு சந்தா கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குங்க சந்தா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கார்த்திகாவும் திரும்ப கேட்குறாங்க. ஆனால் சந்தா எந்த பதிலுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சந்தாவுக்கு கார்த்திகா கூட பேசவே விருப்பம் இல்லைங்க. கார்த்திகா சேரன் கூட பேசுகிறது சந்தாவுக்கு பயங்கர பொறாமையாக இருக்குங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகிறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.